ஸோ ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸோட லாஸ்ட் வீக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, முக்கியமாக மெயின்ஸ்க்கு நிறைய பேர் இப்பயுமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவுசெய்து உங்கள் ப்ரிப்பரேஷன் இந்த வீடியோ பார்க்குறப்பே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் இந்த டைம் ஹியூஜ் வேக்கன்சி வந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத வேக்கன்சி நிறையா தான் வந்திருக்கு. பட் மேட்ரு என்ன அப்படின்னா, நிறையா பேர்த்தோட ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, சூப்பராக படிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா மெயின்ஸ்லாம் போயிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் ஐபிபிஎஸ்பியோட ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் ஃபீல் பண்ணிலாம் அழுதுருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, உட்காந்து மெயின்ஸ்க்கே படிக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட் சத்தியமாக இருக்கக்கூடாது. இந்த டைம் இன்னும் நமக்கு இந்த வாரம் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா, இந்த வீக் ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சிஏ ப்ரிப்பரேஷன்ஸ் கூட ஒரு நேரம் எப்பயும் போல் படிக்கிறத கூட படிச்சுக்கோங்க. அதை தாண்டி மெயின்ஸ் லெவல்லையோ, மெயின்ஸ் லெவல் செக்ஷன் டெஸ்ட்டோ, மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டோ, மெயின்ஸ் லெவலில் உட்காந்து டிஐ பார்க்குறதோ, மெயின்ஸ் லெவலில் சீட்டிங் பஸ்ஸில் போடுறதோ, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். நம்மளுமே நாளைக்கு மேம் ப்ரிலிம்ஸ் ஐபிபிஎஸ் பிஓக்காக 10:30 செஷன் கொண்டு வராங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷு. அதே மாதிரி நானுமே தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு ஃபைனல் ரிவிஷன் 10:30 பார்த்துட்றான். கரெக்டாக 10:30 மணிக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸோட எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் எக்ஸ்பர்டட் பேட்டர்னில் பட் என்ன மாதிரி பார்க்கணும், டிஐ மட்டும் பார்க்கலாமா, அப்ளிகேஷன் சம்ஸ் அர்த்தமெட்டிக் மட்டும் பார்க்கலாமா, இல்லை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கேஸ்லெட்ஸ் டிஐ மிக்ஸ்டாக பார்க்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எது அதிகமாக கமெண்ட் வருதோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 நாள் தான் இருக்குங்கிறப்ப, தயவு செய்து பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுல மெயின்ஸ்க்கு ஒரு 1 லட்சம் பேர் தான் எடுப்பாங்க 10:1 ரேஷியோவில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 20,000 எடுப்பாங்கங்கிறப்ப 10 லட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு 1 லட்சத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம 20,000க்குள்ளே வருது ஈஸி தான். அதனால் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் காலையில் ஒரு டெஸ்ட்டாச்சு கம்பல்சரி எடுத்துடணும். ஈவினிங் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி ஹால் டிக்கெட்டில் என்ன டைம் இருக்கோ அந்த டைமில் டெஸ்ட் எடுக்கணும். மினிமம் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துருங்க. இல்லை டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் கூட எடுங்க, தப்பு கிடையாது. அது அனலைஸும் பண்ணிடுங்க. அது போக நான் 12 hours மேரத்தான்லாம் ஒரு வீடியோ போட்டீங்க, நிறைய பேர் பாதி பார்த்துருப்பீங்க, பாதி விட்டுருப்பீங்க அப்படின்னா, அதுவுமே பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் மட்டும் தான் எடுத்திருப்பேன். அதெல்லாம் பாருங்கள். அது போக நம்ம அடுத்து கொடுக்குற தேர்ஸ்டே கொடுக்குற செஷனுமே பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ், கொஞ்சம் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் சுற்றி மட்டும் பாருங்கள். இந்த 4 நாள் 5 நாள் எந்த மெயின்ஸும் படிக்க வேணாம். இதை கிளியர் பண்ணுறது தான் சேலஞ்சிங். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காதீங்க. இதுதான் இந்த வீக்கான டிப்ஸ். உங்களோட எக்ஸாமுக்கு ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.